ஹாய் வெல்கம் டு கணிதம் கைடு. இன்னைக்கு 9th மேக்ஸ்ல பயிற்சி 2.8ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க, கீழ்காணும் எண்களை அறிவியல் குறியீட்டில் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அறிவியல் குறியீடு அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு இந்த நம்பர் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் சுருக்கி எழுதுறது தான் அறிவியல் குறியீடு. அறிவியல் குறியீடு பொதுவா எந்த வடிவத்துல இருக்கும்னா n = a × 10⁻n இந்த வடிவத்துல தான் இருக்கும். சரிங்களா, இந்த வடிவத்துல இதை வந்து மாத்தி எழுத போறோம். சரிங்களா, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன செய்யணும்னா, இந்த தசம புள்ளி இருக்கு பாத்தீங்களா, தசம புள்ளிக்கு முன்னாடி ஒரே ஒரு நம்பர் தான் வரணும். சரிங்களா, ஒரே ஒரு நம்பர் தான் வரணும், வேற எந்த நம்பருமே வரக்கூடாது. அந்த மாதிரி நம்ம மாத்தணும். பாருங்க, இந்த இதுல வந்து இதுக்கப்புறம் எந்த நம்பருமே இல்லைன்னா புள்ளி 0 இருக்கிறதா இருக்கும். சரிங்களா, இத்தனை நம்பருக்கு அடுத்த புள்ளி இருக்கு பாருங்க, நம்மளுக்கு இந்த புள்ளியை வந்து எங்க கொண்டு வரணும்னா இங்க கொண்டு வரணும். சரிங்களா, 5க்கு அப்புறம் கொண்டு வரணும். அப்போ எத்தனை நம்பருக்கு முன்னாடி நம்ம அந்த புள்ளியை கொண்டு போறோம்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 நம்பருக்கு முன்னாடி கொண்டு போறோம். அப்போ இதை என்ன எழுதணும்னா 10⁻11. சரியா, இப்போ புள்ளி வச்சோம்னா நம்மளுக்கு அதுல என்ன வரும், 5 புள்ளி. புள்ளி எங்க வந்துட்டு இங்க இருந்து இங்க வந்துருச்சு. அப்போ 5.4943. சரியா, இதுதான் இதோட ஆன்சர். சரிங்களா, இங்க இருந்து புள்ளி எங்க நவட்டியாச்சு, 11 ஸ்தானத்துக்கு முன்னாடி நவட்டியிருக்கோம், அதனால 10⁻11. இங்க புள்ளி வந்ததுனால 5.4943. இதுக்கடுத்து 0 போட்டாலும் ஒண்ணுதான், புள்ளிக்கு அப்புறம் உள்ள 0க்கு வந்து வேல்யூ கிடையாது. சரிங்களா, அதனால போட்டாலும் ஒண்ணுதான், போடாதனாலும் ஒண்ணுதான். செகண்ட் இது பாருங்க, ரெண்டாவது இது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 2000.57ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல இந்த புள்ளியை எங்க கொண்டு வர போறோம், இங்க கொண்டு வர போறோம். சரியா, இப்ப பாருங்க, அப்ப கொண்டு வந்தோம்னா என்ன வரும், 2.00057 வரும். சரிங்களா, இன்ட்டு 10 எத்தனை ஸ்தானம் முன்னாடி நம்ம கொண்டு வந்திருக்கோம், இங்க இருந்து புள்ளியை இங்க கொண்டு வந்திருக்கோம். அப்படிதானே, எத்தனை ஸ்தானம் முன்னாடி, 1 2 3 3 ஸ்தானத்துக்கு முன்னாடி. அப்போ 3 10⁻3. சரியா, அடுத்து மூணாவது இது பாருங்க, இந்த சம் பாருங்க, இதுல வந்து புள்ளி வந்து எங்க இருக்கு, இங்க இருக்கு. சரிங்களா, இதுக்கு முன்னாடி சம்ல லாஸ்ட் இருந்துச்சு, முன்னாடி கொண்டு வந்தோம். இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு, லாஸ்ட் கொண்டு போகணும். சரிங்களா, லாஸ்ட்னா 6க்கு அப்புறம் கொண்டு போகணும். ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே 0 தான். நம்மளுக்கு 6க்கு அப்புறம் கொண்டு போனோம்னா தான் என்ன வரும், நம்மளுக்கு புள்ளிக்கு முன்னாடி ஒரு நம்பர் கிடைக்கும். அப்படிதானே, அதனால 6க்கு அப்புறம் கொண்டு போறோம். அப்போ நம்ம எத்தனை ஸ்தானம் கழிச்சு கொண்டு போக போறோம், 1 2 3 4 5 6 7 7 ஸ்தானம் கழிச்சு கொண்டு போறோம். அப்ப என்ன போடுவோம், இன்ட்டு 10⁻7. இதுல வந்து எங்க இருந்து இங்க முன்னாடி இருந்து இங்க நகர்த்துவோம், அதாவது வலப்பக்கமா நகர்த்துவோம். இந்த புள்ளியை வந்து வலப்பக்கமா நகர்த்தினோம்னா நம்ம வந்து என்ன செய்யணும்னா இங்க மைனஸ் போடணும். சரிங்களா, இதுக்கு முன்னாடி இதுல இருந்து இடப்பக்கமா நகர்த்துறதுனால இங்க பிளஸ் போட்டோம், இங்க வந்து வலப்பக்கமா நகர்த்துறதுனால மைனஸ் போடுறோம். சரிங்களா, இப்போ இங்க என்ன வரும், 6 புள்ளி, இங்க 6க்கு அப்புறம் புள்ளியை கொண்டு வந்துட்டோம், அப்ப 6.000 வரும். சரிங்களா, இந்த 0 போட்டாலும் ஒண்ணுதான், போடாதனாலும் ஒண்ணுதான். அடுத்து நாலாவது இது பாருங்க, அடுத்தது பாருங்க, இங்க இருந்து எங்க கொண்டு வரணும், 9க்கு அப்புறம் கொண்டு வரணும். சரியா, அப்போ எத்தனை இது நகர்த்த போறோம், 1 2 3 4 4 இது என்னது, இங்க இருந்து வலப்பக்கமா நகர்த்துதோ, அதனால நம்மளுக்கு இங்க -4 வரும். எங்க கொண்டு வர போறோம், 9க்கு அப்புறமா புள்ளியை கொண்டு வர போறோம். 9.00000 5 0 இருக்கு, அடுத்து ஒரு 2 இருக்கு. சரிங்களா, அதனால கடைசி 2 இருக்கிறதுனால நம்ம 5 0வையும் போட்டு 2 போடணும். சப்போஸ் லாஸ்ட் 2 கொடுக்கலைன்னா நம்ம எழுதினாலும் ஒண்ணுதான், 9.20 கூட போட்டாலும் ஒண்ணுதான். சரிங்களா, 9.50 வந்து அடுத்து 2 வருது, 10⁻4. சரிங்களா, இதோட இந்த சம் முடிச்சு. செகண்ட் சம் பார்ப்போமா. ரெண்டாவது இது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, கீழ்காணும் எண்களை தசம வடிவில் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, என்னது, கீழ்காணும் எண்களை தசம வடிவில் எழுதுக. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, என்னது 3.456 × 10⁻6. இதுக்கு முன்னாடி சம்ல தசம வடிவத்துல நம்ம மாத்திருக்கோம் அறிவியல் குறியீட்டுல. இப்போ அறிவியல் குறியீட்டுல இருக்கு, தசம வடிவத்துல நம்ம மாத்த போறோம். சரிங்களா, இதை எப்படி தசம வடிவத்துல மாத்துறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 3 4 5 6 கொடுத்துருக்க நம்பரை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து ஒரு 4 5 0 போட்டுக்கோங்க. சரிங்களா, இப்ப 5 0 போட்டிருக்கேன். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 10⁻6ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து புள்ளி இருக்கு நம்மளுக்கு. சரியா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எங்க இருக்கு புள்ளி, இங்க இருந்து எங்க நகர்த்தணும்னா 6 ஸ்தானம் கழிச்சு. சரிங்களா, 1 2 3 4 5 6
6 ஸ்தானம் கழிச்சுன்னா எங்க வரும் புள்ளி இங்க வரும். சரியா? அப்ப கீழே ஆன்சர் எழுதிக்கோங்க. 3 4 5 6 எத்தனை 0 கழிச்சு வருது? 3 0 கழிச்சு. அப்போ 1 2 3. சரியா? அப்ப இதோட ஆன்சர் என்னது? 3 4 5 6 அடுத்து ஒரு 3 0. மொத்தம் எத்தனை? இங்க இருந்து 6 ஸ்தானம் கழிச்சு போகுது. சரியா? அடுத்து ரெண்டாவது இது பாருங்க. ரெண்டாவது இதுல பாருங்க, இதுலயும் அதே மாதிரியே ஒரு 5 0 போட்டுக்கோங்க. 7 8 0 0 0 0 போட்டுக்கோங்க. இப்போ எத்தனை? 4 கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? 10 அடுக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப இங்க இருக்கு நம்மளுக்கு புள்ளி வந்து இங்க இருக்கு. அப்ப இங்க இருந்து 4 ஸ்தானம் கழிச்சு கொண்டு வரணும். 1 2 3 4. அப்போ இந்த புள்ளி எங்க வரும்? இங்க வரும். சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? 5 6 7 8 0.000. எத்தனை 0 போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான். நீங்க 56,780ன்னு எழுதினாலும் ஓகே தான். சரிங்களா? அப்ப இதோட ஆன்சர் என்னது? இதுதான். சரியா? அடுத்து மூணாவது இது பாருங்க. மூணாவது சம் பாருங்க. இதுல வந்து என்ன டிஃப்ரெண்டா இருக்கு? 10 அடுக்கு -5ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாம் பிளஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால இங்க பின்னாடி 0 சேர்த்தோம். இதுல வந்து என்ன பண்ணணும்னா இந்த நம்பருக்கு முன்னாடி 0 சேர்க்கணும். சரிங்களா? ஒரு 4 5 0 சேர்த்துக்கோங்க. அடுத்து கொடுத்துருக்கிற நம்பரை எடுத்து எழுதிக்கோங்க. 1 0 0 0 0 5. இங்க இருக்கு இப்ப புள்ளி. இதுல வந்து என்ன செய்யணும்னா -5ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5 ஸ்தானத்துக்கு முன்னாடி இந்த புள்ளியை கொண்டு போகணும். சரிங்களா? 1 2 3 4 5. அப்ப இந்த புள்ளி வந்து எங்க வரும்? இங்க வரும். சரிங்களா? அப்ப நம்மளுக்கு புள்ளி எங்க வரும்? 0.000001. அடுத்து ஒரு 4 0 5. சரியா? அப்ப இந்த புள்ளி எங்க வரும்? 5 ஸ்தானத்துக்கு முன்னாடி வரும். சரிங்களா? மைனஸ் கொடுத்தாங்கன்னா முன்னாடி 0 போட்டு 5 ஸ்தானத்துக்கு முன்னாடி கொண்டு வரணும். சரியா? அடுத்து நாலாவது இது பாருங்க. இதுவும் அதே மாதிரிதான். இதுக்கு முன்னாடி ஒரு 4 5 0 போட்டுக்கோங்க. 1 2 3 4 5. இங்க 7 கொடுத்ததுனால கூட 2 போட்டுக்கோங்க. அடுத்துள்ள நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. 2 5 3 3 0 9. சரியா? இப்போ இங்க இருக்க புள்ளி, இந்த புள்ளியை எங்க கொண்டு வர போறோம்? 7 ஸ்தானத்துக்கு முன்னாடி. 1 2 3 4 5 6 7. அப்போ இங்க இருந்து இந்த ஸ்தானம் இங்க கொண்டு வர போறோம். சரிங்களா? அப்போ 0 புள்ளி எத்தனை 0 இருக்கு? 6 0 இருக்கு. 1 2 3 4 5 6. அடுத்து உள்ள நம்பரு 2 5 3 3 0 9. சரியா? அப்போ இங்க இருந்து எங்க கொண்டு வந்திருக்கோம்? 7 ஸ்தானம் முன்னாடி. -7ன்னு கொடுத்ததுனால 7 ஸ்தானத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இங்க புள்ளிய. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இந்த சம் முடிஞ்சுச்சு.